ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் டபுள் சிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். செகண்ட் ப்ரெக்னென்சி. எல்லா ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சினால் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இது செகண்ட் ப்ரெக்னென்சியில் எப்படிலாம் நம்ம தேவங்க நம்ம ஒயனை பார்த்துக்கிறாங்கன்னா இந்த ஃபுல் ஸ்டோரி இருக்க போது. ஸோ ஒரு சீனையும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். தென் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கடா. தென் கமெண்ட் மஸ்ட் ஓகேவா. இனி இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலைன்னா அப்போட்டில் கொடுத்துருக்க ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த இன்ட்ரோ வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன், ஒரு ஃபேமிலி சூப்பராக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சன்லைட் அப்படியே அந்த பொண்ணு மேலே படுது. அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். உங்கள் மேலே அப்படியே அந்த சன்லைட் படுது. நீங்களும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சன்லைட் தான், அப்படியே அந்த சன்லைட் உங்கள் பையன் மேலே படுது. அப்படின்ட்டு அவங்க மேலேயும் அது படுது. நீங்கள் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஐயோ இன்னைக்கு சண்டே தானே, 2 பேரும் தூங்கட்டும், ரொம்ப பாவம். நேற்று இவன் கலைச்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். இவன் அதுக்கு மேலே நேற்று 11 மணிக்கு தான் வந்தான். சரி சன்லைட்டை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரீங்க. ஸோ அப்படியே தான், சரி ஓகே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. சரி ஓகே பேண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு டேவங்க பக்கத்தில் தான் அந்த பேண்ட் இருக்கும். ஸோ அப்படியே எடுக்கலான்னு போகிறீங்க. டக்குன்னு டேவங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சி எழுதிட்டு, படட்டே எப்படி போகிற, காலையில் என்ன வேலை உனக்கு, சண்டே தானே, என்ன பிரச்சனை உனக்கு, வா படு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் பக்கத்தில் படுக்க வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, தேவங்க எனக்கு வேலை இருக்குது, எனக்கு சண்டே இல்லை, சண்டே தான், அதுக்கு என்ன இப்போ, நானும் வீட்டில் இருக்க போகிறேன், ஜூனாவும் வீட்டில் இருப்பான், ஏன்டி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை தேவங்க, என்ன இருந்தாலும் வீட்டில் இருக்கீங்க, அப்புறம் சமைக்கணும்ல, விடுங்க போதும் அப்படின்ட்டு நீங்கள் ஏந்திரிக்கிறீங்க. என்னடி அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்க விட்டுட்டு அவங்க அத்தை தனியாக சமைப்பாங்க. அவன் பார்த்துப்பாங்கடி, அவங்கள சீக்கிரம் தானே படிக்கிறாங்க, பார்த்துப்பாங்க, இப்படு அப்படின்ட்டு தேவங்க அப்படியே உங்க மேலே கையை போடுறான். இல்லை தேவங்க முடியாது, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏந்திரிக்கும் போது டக்குன்னு டோர் நாக் ஆகுது. பார்த்தவங்க அத்தை தான், வயன் கூப்பிட்றாங்க. ஐயோ அத்தையே வந்துட்டாங்க, நான் சொன்னேன் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏற்றிட்டீங்க. சரி சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். ஸோ அவன் ஜூனாவை ஹக் பண்ணிட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜூனா சண்டேனால ஸோ அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தான் நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்கள் ஹேரையும் தென் உங்கள் ட்ரெஸ்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரீங்க. உங்கள் அத்தை பார்த்துட்டு, என்னம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம், அத்தை அது அது சரிம்மா எதாக இருந்தாலும் பரவாயில்ல சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஜூனாவும் டேவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ டைம் இப்போ 9 o'clock ஆகுது. இப்போ நீங்கள் அப்படியே தான் வரீங்க. இன்னுமே தேவங்க ஜூனா அப்படியே தான் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜூனா தேவங்க எழுந்துறீங்க அப்படின்ட்டு இங்கே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சி எடுத்துறான். தேவங்க என்ன இறந்துறீங்க, விடுங்க அப்படின்றீங்க. ஆனால் தேவங்க கேட்காம, பட்டாட்டி பட்ரி கஷ்டமாக இருக்குடி, சும்மா காலைல ஏற்றி போகிறேன், சரி படுவா அப்படி சொல்லிட்டு அவங்க எப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே தான் அவங்களை ஹக் பண்ணியிருப்பான்ல. ஸோ லைட்டாக அவங்களோட முதுவை அவன் டச் பண்ணியிருப்பான். பார்த்தா அவ்வளோ வேர்வையாக இருக்குது. என்னடி இது அப்படின்னு கேட்குறான். அது வேலை செஞ்சல அப்படி தான் இருக்கும் தேவங்க. சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வாங்க. நான் பட்ரி ஏன்டி இப்படி பண்ணுற, ரொம்ப தாண்டி வேலை செய்கிறானா என்னோட, நான் அது ஏசி ரூமில் தான் வேலை செய்கிறேன், ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுறல, அப்படிலாம் இல்லை அவங்க பழகிடுச்சு வாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி விடுங்க நான் ஜூனா எழுப்புறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜூனா எழுப்ப போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, இருடி கொஞ்ச நேரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்க கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க நைட்டு வச்சுக்கலாம், அத்தை வந்துடுவாங்க, விடுங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க நகர்றதுக்கிட்டே, அவங்க விடவே இல்லை. அப்படி உங்கள் ஹிப்புக்கு ரப் பண்ணுறான். தேவங்க விடு அப்படின்றீங்க. அவன் கேட்கல. அப்படி தான் அவன் கை ஹிப்பில் இருந்திருக்கும்ல. ஸோ அப்படி தான் அவன் செஸ்ட்டு கிட்டே போகிறான். நீங்கள் தேங்காயை அப்படியே உதறி விட்டுட்டு ஜூனா எழுப்பிக்கிறீங்க. ஜூனா மம்மி 5 minutes சாண்டில் தானே, நான் கொஞ்சம் பேரும் படுத்துக்கிறேன் மம்மி அப்படின்னு ஜூனா சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் முடியாது ஜூனா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, பார்ட்டி செஞ்சு கூப்பிட்டுட்டு இருக்காங்கடா வா அப்படின்னு நீங்கள் ஜூனாவை எழுப்பி அப்படியே பாத்ரூம் கூப்பிட்டு போகிறீங்க. தேவங்க அப்படியே பின்னாடி தான் வந்திருப்பான். இப்போது நீங்கள் ஜூனாக்கு பேஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. டக்குன்னு 2 பீஸ் கீழே வந்துச்சு. ஸோ அப்படியே எடுத்துருப்பீங்க. ஸோ எடுத்து ஜூனாக்கு தந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜூனா மம்மி என் மம்மி காலையில் எழுப்பி கடுப்பேத்துறேன். சொன்னான்டா உங்கள் அம்மா கேட்கவே இல்லை அப்படின்னு தேவங்க சொல்கிறான். அப்பா புள்ளியும் 10 மணிக்கு தூங்கலான்னு பார்க்குறீங்களா சண்டேன்ட்டு, தேவங்க உங்களால் தான் பையன் கேட்டு போகிறான் போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு ஜூனா சரி நான் பல்லு விளக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல போய் உட்காந்து பல்லு விளக்கிட்டு இருக்கான். இப்போதே அவங்க அப்படி உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டு, என்ன பண்ணுறாட்டி
அப்படி எஞ்சி போகிற ஏன்டி நான் தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கையை எடுத்துகிட்டு போகிறான். அவங்க கையெடு போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு அவன் அப்படியே உங்களை மடக்கி பிடிச்சிட்டான். நீங்கள் அவங்க விடு பல்லு விளக்கு போ அப்படின்றீங்க. அவங்க கேட்காம அப்படியே அந்த டூத் பேஸ்ட்டு அப்படியே வெளியே எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஷ்ஷை வாய்க்குள்ளே வச்சுருப்பான். அதை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு வந்திருப்பான். டக்குன்னு ஜூனா மம்மி பல்லு விளக்கிட்டேன் அப்படின்னு டக்குன்னு அப்படியே 2 பேரும் சரி ஜூனா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜூனாவோட மவுத்தெலாம் வாஷ் பண்ணி விட்டு அப்படியே ஜூனா கூப்பிட்டு போகிறீங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு மிஸ் ஆகுறல்ல நைட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவனு பல்லெல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜூனாக்கு அப்படியே தான் நீங்கள் பல்லு விளக்க வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே வாயெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜூனாவை கீழே கூட்டு வரீங்க. ஸோ அப்படியே ஜூனா பாட்டி குட் மார்னிங் அப்படின்றா ஜூனா. குட் மார்னிங் சாப்பிட்றீங்களா? சரி தாத்தாக்கு போய் எப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு தாத்தாவை கூட்டுவா அப்படின்னு இப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஜூனாவும் அப்படியே போய் டேவோட அப்பாவை கூப்பிடலான்னு போகிறான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே டே அம்மா அப்பா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. டே ஜூனா பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட். இப்போ டே உட்காருங்க அப்படின்றான். இல்லை டே நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டு உட்காருன்னு அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு உட்காருங்க. டே அப்படியே உங்களுக்கு அழகாக ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்கள் டேவே பார்க்குறீங்க. ஸோ இங்கிட்டே அம்மா அக்கா பார்க்கலாம் அப்படியே சிரிப்பு வருது. ஸோ அப்படியே தான் டே அப்படியே அவங்களுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுருப்பான். நீங்களும் சரி ஓகே போதும் டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் ஜூனாக்கும் லைட்டாக ஃபீட்லாம் பண்ணி விட்டுட்டு சரி ஜூனா எங்கேயாவது போறியாப்பா அப்படின்னு இப்போ டேவோட அப்பா கேட்குறாங்க. தாத்தா எனக்கும் எங்கேயோ போகணும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டேடிக்கு ஒர்க் இருக்காம காலையில் டேடி சொன்னார். அதனால நான் எங்கே போக முடியும் காலையில் அப்படின்னு நான் இப்போது டேவோட அம்மா பார்த்துட்டு தாத்தா வாக்கிங் போகிறாராம் ஜாகிங் நீனும் போய் பண்ணுறியா அப்படின்னு இப்போ டேவோட அம்மா சொல்கிறான். வாக்கிங் ஜாகிங்கா அது எங்கள் பிடி மிஸ்ஸே நிறையா சொல்லி தருவாங்க. சரி ஓகே பரவாயில்ல தாத்தா கூட போகிறது நல்லா தான் இருக்கும். மம்மி நான் போகவா அப்படின்னு இங்கே ஜூனா கேட்குறான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஜூனா போகணுன்னா அமைதியாக இருக்கணும். தாத்தா கிட்ட ஐஸ்கிரீம் சாக்லேட் அப்புறம் தண்ணி அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம மம்மி என்ன தரணும் அதுதான் நீ சாப்பிடணும் சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜூனா ஓகே மம்மி நீ தண்ணி 2 பாட்டில் கொடுத்துரு எனக்கு ஒன்று தாத்தாவுக்கு ஒன்று பாட்டி நீங்களும் வாங்கலை அப்படின்னு இப்போது ஜூனா கூப்பிட்றான். பாட்டிக்கு கால் வலிக்குதே சரி நானும் வரவா உன்னை பார்த்துப்பேன் வயன்மா நீலாம் பார்த்துப்பியாம்மா அப்படின்னு இப்போ டேவோட அம்மா கேட்குறான். சரிங்க அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் இப்போது ஜூனா அப்படி கிளம்பிட்டுருக்கா. அதுக்கு தான் ஸோ இப்போ நீங்களும் உங்கள் தண்ணி கேட்டிருப்பாங்களே. ஸோ அதுக்காக நீங்களும் தண்ணிலாம் ஒரு பேக்கில் எடுத்து வச்சு டேவோட அம்மா கையில் கொடுக்குறீங்க. அவங்களும் சரிம்மா பார்த்துக்கோ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் டோர் லாக் பண்ணிப்பீங்க. டக்கு டே பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறாட்டி எல்லாம் போயிட்டாங்க அப்படின்றான். டே வாங்குவீங்க அத்தை நல்லா கூப்பிட்டு போயிருக்காங்க. வாஷிங் மிஷினில் துணி போடணும் அப்புறம் மோட்டர் போடணும் விசில் வாஷ் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது போங்கடி சும்மா ரொமான்ஸ்ன்ட்டு அப்படி நீங்கள் போகிறீங்க. டக்குன்ட்டே உங்களை அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிட்டு என்னடி இவ்வளோ வேலை செய்கிற இப்படி தான் உன்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியுது அப்படின்ட்டே கேட்குறான். நீங்களும் அதெல்லாம் பழகிடுச்சுட்டே அதெல்லாம் பற்றி பெருசாக எடுத்துக்காதீங்க சரி ஓகே நீங்கள் போய் உங்களோட லேப்டாப்பில் ஒர்க் பாருங்கள் இங்கே ஹாலில் உட்காந்து நான் அப்படியே வெசல்லாம் வாஷ் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சரி சரி போ வந்து வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் லேப்டாப் எடுத்து அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் ஒரு சாரீ தான் வேர் பண்ணியிருப்பீங்க எப்பயுமே வீட்டில். ஸோ அப்படி தான் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டே பார்க்குறான் அப்படியே உங்களை பேக் லுக்லேருந்து. ஸோ நீங்கள் அப்படியே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது அப்படியே அவங்களோட ஸ்வெட்டெல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்படி தான் அதுக்கு அப்படியே உங்கள் முதுகுலேருந்து அப்படியே கீழாக்க உங்கள் ஹிப்பு வரைக்கும் போகுது ஐ மீன் பேக் ஹிப்பு. ஸோ அப்படி போகுது டே நோட் பண்ணுறான். அவனுக்கு டிங் எது பார்க்க டெம்ட் ஆகுது. ஸோ அப்படி தான் அவன் ஃபைல்ஸை செக் பண்ணிட்டு இருந்திருப்பான் லேப்டாப் மூலயமா. ஸோ பிடிஎஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அப்படி செக் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்படி தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது பார்த்துட்டு டேக் அப்டேட் செம்ம டெம்ட்டு கொல்றியடி ஐயோ நட்டு கட்ட மாதிரி என் பொண்டாட்டி இருக்கும் போது கை வைக்காமல் இருக்கனே அதை எப்படிட்டு வாங்க முடியும்னால கட்ட பொண்டாட்டிய கை வைக்காம எப்படி இருக்கிறது சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே என்ன பண்ணியிருப்பானா அப்படியே அந்த லேப்டாப்பை கீழே வச்சுட்டு உங்களுக்கு தெரியாமல் அப்படியே பொறுமையாக ஒரு பூனைக்குட்டி எப்படி பொறுமையாக வருமோ அந்த மாதிரி பொறுமையாக வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் கவனிக்கல அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. டக்குன்னு உங்கள் பின்னாடி வந்திருப்பான். டக்குன்னு அவனோட ஹேண்டு உங்கள் ஹிப்பிலேருந்து ட்ராவல் ஆகி உங்கள் ஸ்டொமக் வரைக்கும் போகுது. நீங்கள் கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறீங்க. தேவன் பார்க்குறான். என்னடி அப்படின்னு கேட்குறான். தேவங்க
என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிப்பீங்க. டக்குன்னு எப்படியே உங்களுக்கு இப்போ கிராப் பண்ணி அந்த கிச்சனில் லைக் உட்கார மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ அது அப்படியெல்லாம் உட்காந்து உங்களை உட்கார வைக்கிறான். டே அப்படி உங்களையே பார்த்துட்ருக்கான். அவங்க வீட்டு கீழே விட முடியாது, என்ன பண்ணுவேன்? அவங்க வீடு அத்தை மாமா வந்துடுவாங்க, சூனா வந்துடுவான், அவனுக்கு குக் பண்ணணும், கீழே விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. டே கேட்காம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கிரப் பண்ணுறான். நீங்கள் அவங்க வலிக்குது அப்படின்றீங்க. வலிக்குதா, சரி வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்குறான். நீங்கள் அவங்க வேணாம் அவங்க வந்துடுவாங்க, நைட் பார்த்துக்கலான்ட்டு அவங்க நைட்டுன்னு சொல்லிட்டு தர மாட்டியே, இல்லை எனக்கு இப்போ தான் வேணும் அப்படின்றான். நீங்கள் இல்லை வேணாம், இங்கே ஒரு ஒன்றி ப்ளீஸ்டி அப்படின்றான். நீங்கள் கேட்கல. அப்படி என்ன பண்ணுறீங்கன்னா அவரை தள்ளி விட்டுட்டு போங்கட்டே அப்படி சொல்லிட்டீங்க. குக் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே நைட்டு வச்சுக்கிறேன். என்ன சொல்ல வந்துட்டு உன் பையன் ஜூனால அவன் எனக்கு மட்டும் தான் பையனா, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதே சரி நம்ம பையன் சீக்கிரத்தை தம்பி பாப்பா கேட்டான், ரெடி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ட்ரைக்கு இங்கே வேலையே கிடையாது, கண்டிப்பாக தரணும் அப்படின்னு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் உங்கள் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு டைம் லைக் 11:30 அப்படி இருக்க டைமில் ஸோ அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜூனா மம்மி இனிமேல் தாத்தா பாட்டி கூட கண்டிப்பாக நான் காலையில் வாக்கிங் போயிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஜூனா சொல்கிறான். நீங்கள் ஸ்கூலுக்கு யார் போகிறது, நான் போகிறது? ஓ அப்படியா, சரி அப்போ நான் வீக்கெண்டில் நான் கண்டிப்பாக வரேன் பாட்டி அப்படின்ற மாதிரி ஜூனா சொல்கிறேன். சரிப்பா நீ எப்பயாச்சும் வா அப்படின்ட்டு ஏவோட அப்பா சொல்லிட்டு அப்படியே அவர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. என்னப்பா ரொம்ப வேலையா அப்படின்னு டேவோட அப்பா டேவை பார்த்து கேட்குறாரு. ஸோ இப்போ டேவும் ஆமாப்பா தெரியலப்பா, அது என்னன்னு தெரியல, வீக்கெண்ட்னாலே இப்படிதான் ஏதாவது ஒன்று வந்துடுது, ஏதாவது ஒர்க்கு பிடிஎஃபை பாருங்கள், ஃபைலை பாருங்கள், பாப்பா அப்படின்ட்டே சொல்கிறான். சரிப்பா கொஞ்ச நாள் தானே, நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டேன்னா உனக்கு ஒன்றும் தெரியல. ஆமாப்பா அந்த ஜங்குக்கை பார்க்க சொன்னான், அவன் எதுவுமே கண்டுக்கல. சரி விடு, அப்புறம் அவனும் எவ்வளோ தான் பேலன்ஸ் பண்ணுவான், அங்கே இருக்க கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணுறதே அவனால் முடியாது. அது உண்மைதான்ப்பா அப்படின்னு டேவோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் டேவோட அப்பாவுக்கு அப்படி மாத்திரை தரீங்க. ஸோ அவர் சாப்பிட்ருப்பாரு. ஸோ அவருக்கு சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. உங்கள் அத்தைக்கும் தான் அவங்கள அப்படியே சாப்பிட்டுட்டு என் மருமக போல் யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது அப்படின்னு டே பார்த்துட்டு அப்படியாம்மா அப்படின்னு டே கேட்குறான். ஆமாம் பின்ன இங்கே பாரு, என் கரெக்ட் டைம் 11:45 அவள் டேப்லெட் கரெக்டாக கொடுக்குறான், நீ தான் இருக்கே தடி மாடு மாதிரி அப்படின்னு இங்கே டே அம்மா கிண்டல் பண்ணுறான். மா நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், ஏன்டா இப்போ சும்மா தானடா இருக்க அப்படின்னு டே அம்மாக்கு அலாய்க்கிறாங்க. சரி விடுங்க அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லி தட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னது விடுங்க அத்தையா? இல்லை இதுக்கு ஒன்று பேசி ஆகணும் அப்படின்னு டே சொல்கிறான். என்ன பேசணும் அப்படின்ட்டே அம்மா கேட்குறாங்க. அது என்ன ஒரு கட்டின பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தோடனே அவளை புகழ்ந்து தள்ளுறீங்க, அப்போ பையனை வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படி இல்லைடா, டேப்லெட் கரெக்டாக கொடுக்குறாளேன்னு சொன்னான், தப்பா? என் மருமகளை நான் தானே புகழ்ந்து தள்ளணும். அப்புறம் இந்த எகுத்த வீட்டுக்காரி அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரியா புகழ்ந்து தள்ளுவா, என் மருமகளை நான் தான் புகழ்ந்து தள்ளுவேன் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ளஷிங் தான் ஃபுல்லாக. இப்போ டே பார்த்துட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளாதீங்க அவங்க மருமகளை அப்படின்ட்டே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிட்டான், ஓடிட்டான். ஸோ ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். சரிம்மா புருஷனை போய் பாரு, அவன் அப்புறம் கோச்சிக்கு போகிறான் அப்படின்னு நம்ம டே அம்மா சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே தான் அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 o'clock போல் அப்படி டேவை கூப்பிட்றீங்க. ஸோ டே வந்திருப்பான் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டே தூங்காமல் உட்காந்து ஸ்வெட்ஸ் போட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜூனா தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து டே இன்னுமா ஒர்க் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் பண்ணாடி அப்படி சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். உங்கள்கிட்ட ரொம்ப பேசல. சரி ஓகே தோ நீங்கள் படுக்கலான்னு போகிறீங்க, என்ன பண்ண போகிற அப்படின்னு டே கேட்குறேன். கொஞ்ச நேரம் படுக்கலான்டே, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குல்ல, சரி போய் படு அப்படின்றான். நீங்களும் அப்படியே நோட் பண்ணுறீங்க, என்னடா இவன் ஏதாவது சம்திங் பண்ணுவானே ரொமான்ஸ் பண்ணுறது அது இதுன்னு, என்னடா ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு உங்களுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. டே நீங்கள் எதாவது மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. டே இல்லையா எதுவும் மறக்கல, சரி நீ படுத்துங்க, நைட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன் லேப்டாப்பில் அப்படியே ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டக்குன்னு உனக்கு ஃபோன் கால் வருது, வேறே எவ்வளோ ஜங்கு கிட்டே இருந்தான். சொல்கிறா மச்சான் அப்படியே சொல்லிட்டே கேட்குறான். நான் மச்சான் இப்படி இருக்க, வீக்கெண்ட் ஜாலியாக போதா அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்கு கேட்குறான். இப்போ அப்படியே டே பார்த்துட்டு நல்லா போகுதுடா டேய், நீ வேறு
ஏன்டா ஃபைல் இவ்வளோ அனுப்பி வச்சிருக்க? பின்ன ஆகுனா 6 மணி ஆகுனா பொண்டாட்டி பார்க்கறதுக்கு வீட்டுக்கு ஓடிடுற. அப்புறம் 7லேருந்து 9 மணி வரைக்கும் ஃபைல்லாம் நீ தான் பார்க்கணும். அதெல்லாம் உனக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணியிருக்கேன். அது கஷ்டப்பட்டு நான் பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு காலைல அந்த ஃபைலை சப்மிட் பண்ணி சைனை போட்டுடலாம் ஏன்னா அப்படின்னு நம்ம ஜங்கு கேட்குறான். டேய் அதுக்கு நீ என்னடா ஒரு நாளைக்கு 30 ஃபைலை பார்க்கணுமா அப்படின்னு எங்கிட்டே கேட்குறான். டேய் பொறுமையாக படித்து பாடுறா, என்னடா அவனுக்கு வேறு பொழப்பு அப்படின்ட்டு இப்போ ஜங்கு கேட்குறான். டேய் பார்த்துட்டு டேய் குடும்பம்னு ஒன்று கல்யாணம் பண்ணி பாடுறான், அவனுக்கு அப்போ தான்டா தெரியும். டேய் அதுக்கு தாண்டா பேச்சுலராக சுற்றணும் அப்படின்னு இங்கே ஜங்குக்கு சொல்கிறான். உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்களா என்ன? நீ ஆல்ரெடி ஹீரோவை லவ் பண்ணிகிட்ருக்க, அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணால் தெரியும்டா உனக்கு அது கஷ்டம் அப்படின்னு மாதிரி இங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்போது ஜேகே பார்த்து எதுக்கு நான் அவ்வளோதான் இழுக்கிற, இதுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனால் நான் அவனுக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், ஃபேமிலியே வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறேன். சரிடா இப்போ எதுக்கு கால் பண்ணேன்? இல்லை மச்சான் எத்தனாவது வேலை பார்த்துட்ருக்கேன்னு கேட்குறது தான் கால் பண்ணேன்டா அப்படின்னு ஜங்குக்கு கேட்குறான். இப்போ தாண்டா 15வது ஃபைல் வரும், இன்னும் 15 ஃபைலு பார்க்கணும்டா. அடப்பாவே காலிலேருந்து 15 ஃபைலை பார்த்துட்டியா? இல்லை கண்ணு வலிக்குது தான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணுறாரேன்ட்டு. ஸோ அப்படி தான் நல்லா கேட்டு அப்படியே தூங்குறீங்க. இப்போது அப்படியே ஃபோன் பேசுறா ஐயே நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷோல்ட்ரு அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அப்படியே தான் அப்படியே ஒரு மாதிரி வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுத்திட்டுருக்கான். அவன் அழுத்திட்டுருக்கான் ஷோல்டரை. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றீங்க. சொல்லுவேன் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஷோல்டர் வலிக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அம்மா பொண்டாட்டி லைட்டாக வலிக்குது, சரி நான் அழுத்தி விடவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டேவும் இல்லை வேணாம், நீயே ஆல்ரெடி டயர்டாக இருக்க, நீ படு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இல்லை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க நான் அழுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே மசாஜெலாம் பண்ணி விட்டு அப்படியே அழுத்தி விடுறீங்க. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, பொண்டாட்டி முன்றிடி தண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி இப்போது ஒர்க் பண்ணுங்க, ஏதாவது ஒன்றா சொல்லுங்கள் நான் அழுத்தி விடுறேன். அப்படியா சரி இந்தா கால் அழுத்தி விட. இப்போ நீங்கள் போய் ஃபோன் பேசுறது உங்களுக்கு கால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நீ கேட்டல அதான் உதச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் படுத்துட்டீங்க. உதச்சிட்டு சரி பொண்டாட்டி படு, உன் புருஷனுக்குலாம் ஒன்றும் ஆகாது நீ படு அப்படின்றான். ஸோ நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ படுக்க போயிருப்பீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, நீங்கள் உங்கள் அத்தைக்கு நைட்டு டின்னருக்கு செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி தான் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் ஒரு 25வது ஃபைலுக்கே வந்திருப்பான். அப்படியே தான் பார்த்துட்ருக்கான். இப்போது டேவோட அப்பா பார்த்துட்டு என்னப்பா முடிஞ்சிச்சா? இல்லைப்பா இன்னும் ஒரு 5 ஃபைல் நைட் பார்த்து தூங்கிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே லேப்டாப் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜூனா கூட விளையாண்டுருக்கான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜூனா தனியாக தானே எப்பயும் விளையாண்டுருப்பான். இப்போது வந்து நாளைக்கு ஒர்க் அப்படி இப்படி போயிட்டாருன்னா கண்டிப்பாக ஜூனா தனியாக தான் விளையாடுவான். நீங்கள் யோசிக்கிறீங்க ஜூனாக்கு ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் அவங்க 2 பேரும் விளையாட ரசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே உங்களை பார்த்து என்னென்ன ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறான். நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மறுபடியும் பார்க்குறீங்க. இப்போ பார்த்துட்டு மறுபடியும் என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைன்ட்டு டக்குன்னு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சம்திங் என்னமோ தோணுது, ஏன் நம்மளே பார்த்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி. அப்படியே தான் நீங்கள் 5 பேரும் அப்படியே உங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு எல்லாம் போகிறீங்க. ஸோ இப்போ ஜூனா அப்படியே அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்புறம் டேவோட அம்மா அப்பா 2 பேருமே ரூம் போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ரூமுக்கு வரீங்க. ஸோ அப்படியே தான் ஸ்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இன்னும் எத்தனை ஃபைல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொண்டாட்டி இன்னும் 2 தாண்டி முடிச்சுட்டு வந்துடுறேன் நீ படு அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் ஒரு நைட்டு 12 மணிக்கு மேலே முடிச்சிருப்பான். ஸோ அப்படி தான் பார்க்குறான். சரி எதுக்கு நீ நானும் ஜூனா விளாண்டுருக்கோம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்றீங்க. சொல்ல என்ன இல்லை நாளைக்கு நீங்கள் ஒர்க் போயிட்டீங்கன்னா ஜூனா தனியாக விளாடுவான். அதுக்கு 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜூனாக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுருவேன். அப்போது ஜூனாக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஆள் இருக்காதுல்ல, தனியாக தானே விளையாடுவான். இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் விளையாடும் போது ஜூனாவோட ஸ்மைலை பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஸோ அதுதான் அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துட்டு அதுக்கு தான் சொன்னேன் ஜூனா தங்கச்சி பாப்பா கேட்குறான் அவனுக்கு கொடுக்கலான்னு, நீ தான் வேணான்னு சொன்னேன். இல்லட்டு ஜூனா பிறக்கும் போதே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஜூனாவே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஜூனா அவங்க வயிற்றில் தான் இருக்கான். ஸோ செம்ம பெயினில் துடிச்சிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ கால்லேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒரு பெரிய
ஆஃபீஸ் டீல் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போயிருப்பானா, தாய்லாண்டுக்கு போயிருப்பான். ஸோ அதனால் அப்படி வீடியோ கால் அந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். டேவோட அம்மா தான் அவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்க தான் வீடியோ காலில் டேவை காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் டே சீக்கிரம் வாங்க டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் டே வீடியோ கால்லேருந்து பொண்டாட்டி கண்டிப்பாக ஃப்ளைட் கிடைக்காது பொண்டாட்டி, நான் இன்னும் 2 டேஸில் வந்துடுறேன் அப்படின்றான். நீங்கள் வழியில் துடிக்கும் போது டே கண்ணில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே தான் அழுதுகிட்டே இருந்திருப்பான். இப்போது அம்மா கிட்ட ஃபோனை கூட அப்படின்ற மாதிரி இப்போ டே சொல்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே உங்கள் டேவோட அம்மா கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களும் சொல்லுப்பா அம்மா கூட இருமா, ஏதாவது ஒன்றுனா கூட இருந்து பார்த்துக்கோ, என்ன நான் வேலை இருக்குது, சரி பொண்டாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டு செம்மையாக உட்காந்து ஆடுறான். என்ன நீங்கள் பெயினில் துடிக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் அவன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கான். பட் அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. ஸோ நீங்கள் பெயினில் துடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்குது. ஸோ இப்போது அப்படி டாக்டர்ஸ்லாம் பார்த்து குழந்தையும் அதாவது ஜூனாவை தட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜூனா கத்தவே இல்லை. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படியே டாக்டர் பார்த்து நர்ஸ் பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை குழந்தை அழவே மாட்டேங்குது அப்படின்றாங்க. உங்களுக்குலாம் கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ அப்படியே தான் டாக்டர்ஸ்லாம் வெளியே வந்து குழந்தை கத்தவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. இப்போது டேயோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இப்போ உங்கள் அம்மா அப்பா தான் வந்திருப்பாங்க. ஐயோ ஐயோ என்னாச்சு, என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படி சொல்லி இங்கே உங்கள் அம்மா கேட்குறாங்க. இப்போ அப்படியே அம்மா அழுதுகிட்டு குழந்தை அழ மாட்டேங்குதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா தலையில் அடிச்சுட்டு அழறாங்க. உங்கள் தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு குழந்தை பிறந்திருக்குமா, சரி வா கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ண ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அப்படியே கால் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆனால் ஃபோனை நம்ம டேமா எடுக்கல, கேட்டால் கஷ்டப்படுவான்ட்டு. ஸோ ஃபைனலி அவங்களே எடுத்துட்டாங்க. அம்மா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏமா எடுக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லி டே கத்துறான். டே உள்ள அழ மாட்டேங்குதாண்டா அப்படின்னு நீங்கள் டேமா அப்படி ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க. ஒயன்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படி டே சொல்கிறான். டே உள்ள அவளுக்கு சொந்தங்க என்ன போகுதுடா, டாக்டர் விட மாட்டாங்கடா அப்படின்னு இங்கே சொல்லிட்டுருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க டேமா. ஸோ வாங்கி இப்படி ஒயன்கிட்ட ஃபோனை கொடுக்குறான். இப்போ ஒயனை அழுதுகிட்டே இருக்கா. அவங்க நம்ம பையன் அழ மாட்டேங்கிறாது, அவங்க என்ன ஆச்சுன்னு தெரில, டாக்டர் கூப்பிட்டு போயிருக்காங்க, சொன்ன அழ மாட்டேங்கிறானா, இவனுக்கு கஷ்டமாக இருக்குது, அவங்க பாப்பா நம்ம குழந்தைக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுறீங்க. ஜூனா இப்படி இருக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இங்கே டே அப்படியே பொண்டாட்டி ஒன்றும் ஆகாதுரி, நம்ம புள்ள அழுவாண்டி அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டே அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா பிறந்த குழந்தை இப்போ அழ மாட்டேங்குதுன்னு. இப்போது ஃபைனலி ஒரு செம்ம சவுண்டு. இப்போ நீங்கள் என்ன ஏதுன்னு பார்க்குறீங்க. ஃபைனலி குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை கேட்டோன்னே கண்ணில் ஜூனா தானே அது அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் ஆமான்னு அழுதுகிட்டே தலையாட்டுறீங்க. ஸோ வீடியோ கால் அப்படியே திருப்பி காட்டுறீங்க. ஸோ அங்கே ஜூனா கையாட்டிட்டு அழுதுட்ருக்கான். ஸோ டாக்டர்ஸ்லாம் வாட் அ மிராக்கல் அப்படின்றாங்க. நீங்கள் அழுதுகிட்டு உங்கள் குழந்தைய வாங்கிக்கிறீங்க, அப்படி டேக்கிட்ட காமிக்கிறீங்க. நான் சொன்னல ஒன்றும் ஆகாதுன்னு, என் ஜூனாவுக்கு ஒன்றும் ஆகாதுடி அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பானா அப்படியே வீடியோ கால்லே ஜூனாவை கிட்ட காட்டுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே ஜூனாவை அப்படியே வாயின் கிட்ட காட்டுறா. ஸோ அப்படியே அவன் வீடியோ கால் தான் கிஸ் பண்ணுறான். டக்குன்னு டேவை கூப்பிட்றாங்க. டே சரி பொண்டாட்டி நான் வந்துடுறேன், என்ன ஜூனா பக்கம் வரேன்டி, நீ பயப்படாத, அம்மா உன் கூட இருப்பான், அம்மா உங்கள் அம்மா அப்பா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி டே கேட்குறான். தெரியல அம்மா அப்பா வெளியே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது டாக்டர்ஸ்லாம் அப்படியே வெளியே இருக்க எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கவங்க எல்லோரும் வந்து பார்த்துருப்பாங்க ஜூனா வாங்கிட்டு இருக்காங்க. சட்டையும் காலை அப்படி கட் பண்ணியிருப்பான். அவனுக்கு இப்போ தான் செம ஹாப்பி. அப்படியே அவன் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நான் அப்பா வாயிட்டேன் அப்படி கத்திட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அங்கே வந்திருப்பான். என்னடா மச்சான் அப்படி நான் அப்பா வாயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு ஹேக் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே டேக்கு போயிருக்கும். இப்போ நீங்கள் செம்ம ஹாப்பி. ஏன்னா ஜூனா பிழைக்கவே மாட்டான், அழாமல் இருந்திருப்பான். ஸோ இப்போ அழுதுட்டானோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஜூனா இப்போ பசியில் துடிக்கிறான். ஸோ அப்படியே தான் அவங்க அத்தை அழகாக உங்களை அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ அழகாக நீங்களும் அப்படியே ஜூனாக்கு அழகாக ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டாக்டர்ஸ்லாம் இது செம்ம மிராக்கல் மேம், இந்த மாதிரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய குழந்தைங்க அழாமல் இருந்து நாங்கள் என்னென்ன பாடுபட்டோம் தெரியுமா, ஆனால் ஜூனாக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அப்படியே தான் வச்சுருந்தோம். அவனுக்கு நாங்கள் பின்னாடி தட்டி கொடுத்தோம், அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டான் உங்கள் பையன், நல்ல பேர் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு டாக்டர் சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிருப்பாங்க. இப்போ உங்கள் அம்மா தென் வந்துட்டே அம்மாலாம் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ்க்கு. ஸோ அப்படி தான் இப்போ உங்கள் தம்பி என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்க எல்லா டாக்டர் தென் நர்ஸ் தென் அங்கே நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்ருக்கான். ஸோ ஃபைனலி உங்களுக்கு குழந்தை வந்துச்சுல, ஸோ அதை நினச்சி உங்கள் தம்பிக்கு செம்ம ஹாப்பி. ஸோ அவன் ஃபைனலி மாமாவாயிட்டான்ல, ஸோ அதனால் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி நீங்கள் தேக்கிட்ட சொல்கிறீங்க, அதுக்காக
நம்மளோட 2வது பிள்ளையும் இதே மாதிரி வருமா, இந்த தாட்டி எங்கேயும் போக மாட்டேன் பொண்டாட்டி, கூடியே இருக்கேன்னா எந்த ட்ரிப்பு அது இதுனாலும் நான் போக மாட்டேன்டி, ஏன்னா எனக்கு நீ முக்கியம், நம்ம பிள்ளைங்க முக்கியம் அப்படின்ட்டு அப்படி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையாவே கசமுசா போயிருக்கும். மார்னிங் ஆனால் ஜூனாவை நீங்கள் கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க ஸ்கூலுக்கு. அவன் ஆக்சுவலி ப்ரீகேஜி படிச்சுட்ருக்கான், இந்த கிண்டர் கார்டன் அந்த மாதிரி தான் படிச்சுட்ருக்கான். ஸோ அப்படி தான் டே கூட அப்படியே நம்ம ஜூனாவை அனுப்பி வச்சுருப்பீங்க. ஸோ ஜூனாவை அங்கே படிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ டேயும் அப்படியே அவன் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். ஸோ நீங்கள் இங்கே நார்மலாக உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் இப்போ அப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபைன் டே நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிருக்கு. ஸோ நோட் பண்ணுறீங்க, பட் உள்ளுக்குள்ளே செம ஹாப்பி, ஏன்னா பீரியட் ஸ்கிப் ஆனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் தான். ஸோ அதனால் நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டே கிட்ட ப்ரெக்னென்சி டெஸ்ட்காக கேட்டிருப்பீங்க. ஸோ டே வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ டே அப்படி உங்கள் கூட தான் இருக்கான், நீங்கள் அப்படியே செக் பண்ணுறீங்க. டே கண்டிப்பாக அது லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறீங்க. பார்த்தா டபுள் கோடு வந்துருச்சு. ஸோ உங்களுக்குலாம் செம ஹாப்பி. ஸோ டே கிட்ட எடுத்து வந்து காட்டுறீங்க. டேலாம் அப்போ நான் திரும்ப அப்பா ஆகிட்டேனா அப்படின்ட்டு அப்படி உங்களுக்கு பிடிச்சி செம்மையாக சுற்றுறான். ஸோ அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கான். போதுட்டே அப்பாவுக்கு வலிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பாப்பாவுக்கு வலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உங்களுக்கு கீழே இறக்கி விட்டுட்டு உங்கள் பெல்லியை டச் பண்ணி அப்பா சீக்கிரவா அப்பா வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு, தென் உங்கள் தம்பிக்கு, தென் அப்படியே உங்கள் அத்தை மாமாவுக்கு, அதாவது டேவோட அப்பா அம்மாவுக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நினச்சி அப்படியே செம்ம ஜாலியாக இருக்கீங்க. நீங்கள் அகெயின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. ஸோ இதை டேக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியல. இந்த டைம் அவன் ஃபுல்லாக 9 மந்த்ஸ் உங்கள் கூட தான், குழந்தை பிறக்க வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஆஃபீஸ்க்கு போனால் சீக்கிரம் வந்துடுவான், எல்லா ஒர்க்கையும் ஜங்கு கிட்ட கொடுத்துருவான். ஜங்குக்கும் அவன் சிங்கிளாக சோலவா அதையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்படி தான் டே மூமெண்ட்ஸ் தென் மந்த்ஸ் அப்படிலாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. டே உங்களை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறான். ஒரு ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் என்ன ஃபுட்டு கொடுக்கணும், ஒவ்வொரு மந்த்துக்கும் என்னென்ன ஃபுட்டு தரணும். நீங்கள் 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ 2 மந்த்ஸ்க்கு தேவையான ஃபுட்டு என்னென்ன தரணும், அந்த பேபி க்ரோத் ஆகணும்னா, அது அழகாக இருக்கணும்னா என்னென்ன ஃபுட்டு தரணுன்ட்டு கூகுளில் எல்லாத்தையும் டாக்டர்கிட்ட கேட்டிருப்பான். எங்கே ஜூனா பிறந்தானா அதே ஹாஸ்பிட்டலில் தான் நீங்களும் இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நல்ல டாக்டர். ஸோ அதனால தான் அப்படியே டே அந்த டாக்டர்கிட்ட என்னென்னமோ கேட்குறான். என் பொண்டாட்டிக்கு இதை கொடுத்தா அப்படி நல்லாயிருக்கும், இதை கொடுத்தா அப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ டேவும் பார்த்து உங்களுக்கு செய்கிறான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி தான் மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போது டே ஒரு ஃபைன் டே. இப்போ அப்படியே நிறைய நட்ஸ்லாம் வாங்கிட்டு வரான். நீங்கள் டே சும்மா நட்ஸே கொடுக்காத டே, வேறு தான் கூட எனக்கு அப்படியே காரமாக சாப்பிட்ணும், எனக்கு மாங்காய் வாங்கி கொடுட்டே அப்படின்றீங்க. டே பார்த்துட்டு மாங்காவா, நம்ம ஊரில் எங்கடி மாங்காய்லாம் கிடைக்கும், டே அம்மா இந்தியாவில் தானே இருக்காங்க, நான் வேணா ஃபோன் பண்ணி நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது என்ன அமேசானா, மண்டேயில் குத்தனா அப்படின்ட்டு டே சொல்கிறேன். போங்கட்டு எனக்கு மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை. எங்கள் தமிழ்நாட்டிலலாம் ப்ரெக்னென்ட் ஆகிற கேர்ள்ஸ் எல்லாம் மாங்காய் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும், நீ வாங்கியே தரமாட்டேக்கிற அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டே அவன் கை பின்னாடி வச்சுட்டு இருந்திருப்பான். சரி பின்னாடி என்ன நட்ஸா, இந்த நட்ஸை தவிர எதுவுமே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் டேவை பார்த்து கேட்குறீங்க. யார் சொன்னா நட்ஸ் மட்டும் தானே கொண்டு வருவேன்னு அப்படின்ட்டு அப்படி மாங்காய் எடுத்து காட்டுறான். அவன் கையில் 2மே மாங்காய் தான், நட்ஸ் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்க டே எப்படி மாங்காய், நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லிட்டேன் எப்படி அப்படின்னு இந்த மாதிரி கேட்குறான். டே தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு அதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ அதை கடிக்கும் போது அதுக்கு அதில் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் டேக்கு என்னடி இப்படி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற அப்படின்னு டே கேட்குறான். நீங்கள் வேறு டே, நீங்கள் வேணால் அவனை லைட்டாக பைட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பைட் பண்ண இடத்த காட்டுறீங்க. ஸோ டேவும் பைட் பண்ணியிருப்பான். என்னடி இப்படி பிடிக்குது, இதனால தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்காய் அப்படியே ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டே நீங்கள் ருசித்து சாப்பிட்றத அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். ஸோ அவனுக்கு என்ன தெரில, அப்படியே உங்களை பார்க்கும்போது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நீ எனக்கு ஒரு குழந்தைடி, ஆனால் எனக்கு ஒரு குழந்தை, 2வது குழந்தை ஒன்று வரப்போகுதுன்னு நானே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கான். நீங்களும் போங்கட்டே அப்படி சொல்லிட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ அப்படி தான் டே சரி போதுமா போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பீங்க இப்போது. ஸோ ஒரு 5 மந்த்ஸ் அப்படியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பா இந்தியாவிலேருந்து சியோலுக்கு வந்திருப்பாங்க உங்களை பார்க்கலான்ட்டு. ஸோ அப்படியே தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் தம்பியும் வந்திருப்பாங்க, அவங்க கூட அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. நான் மாம்ஸு 2வது தட்டியா அப்படி சொல்லி உங்கள் தம்பி கிண்டல் பண்ணுறான் டே அவங்க பார்த்து. ஏன் மச்சான் உனக்கு இன்னொரு தட்டி மாமா ஆகணும் ஆசையா இல்லையா அப்படின்னுட்டே சொல்கிறான். ஆசையாக தான் இருக்குது,
ஆனால் அக்கா அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு இங்கே உங்கள் தம்பி கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். ஜூனா பார்த்துட்டு, ஓய் மாம்ஸு, என்ன நீ இங்கே வந்திருக்கா அப்படின்னு ஜூனா கேட்குறான். அதுவா, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டா அப்படின்ட்டு இப்போது உங்கள் தம்பி சொல்கிறான். அப்படியா, அப்போ எனக்கு சாக்லேட்டு, இந்தியா சாக்லேட்டில் ரொம்ப நல்லா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எங்கே அப்படின்னு ஜூனா கேட்குறான். டேய் ஜூனா, சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டே சொல்கிறான். இப்போது அப்படி உங்கள் தம்பி அப்படியே இந்தா அப்படி சொல்லிட்டு, நான் மாமா வாங்காமல் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு மஞ்சள் எடுத்து வந்து காட்டுறான். ஸோ அது பெரிய மஞ்சு. பார்த்துட்டு, இரு உங்கள் அம்மாட்ட மாட்டி விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறான். டாடி வேணாம் 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 அம்மாட்ட சொல்லாத, இன்றைக்கி மட்டுமே நான் 3 சாக்லேட் சாப்பிட்டேன், இதுதான் நாள் அது சாக்லேட். மாமா அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படி சொல்கிறான். அவன் எடுத்துகிட்டு ஓடிட்டான். டேட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறான். ஸோ அப்புறம் என்ன உங்கள் தம்பியும் டேவும் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி தான் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் பெல்லி லைட்டாக பெருசாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறான், நோட் பண்ணுறான். அப்புறம் என்ன, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவன் உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் அப்படியே உங்கள் பெல்லி மேலே கை வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேவோட அப்பா அம்மா சிரிக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு, வயன் என்னது இது, என்ன பழக்கம் இது அப்படின்னு கேட்குறான். என்ன மம்மி, என் புருஷன் எனக்கு ஊட்டுறாரு, உனக்கு என்ன, உன் புருஷனை வேணா ஊட்டி விட சொல்லு. நல்லா இருக்குடி, பண்ணுறதுலாம் சரியில்லை வயன், சவுத் கொரியா வந்துட்டு ரொம்ப நீ மாறிட்ட அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள், உங்கள் மம்மி, என் ஹஸ்பண்ட் எனக்கு புருஷன், அவர் எனக்கு ஆசையாக விட்ரு, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அம்மா பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், ஏன் இதெல்லாம் தப்பாக நினச்சிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களோட அல்பறையெல்லாம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா, இவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அம்மா சிரிச்சு சொல்லிகிட்ருக்காங்க. அடிப்பாவி அப்படின்ட்டு உங்கள் அம்மா அப்படி தான் கலாய்ச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் டைமு தென் அப்படி டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 6 மந்த்து ஆரம்பம். ஸோ அப்படி தான் இப்போது உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கான், நட் தான் கொடுத்துட்ருக்கான். என்னாட்டு இந்த நட்ஸை தவிர உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலையா, பொண்டாட்டி இதுதான் நீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இப்போது உங்கள் வயிற்றுலேருந்து லைட்டாக உதைக்கிற மாதிரி இருக்குது. பாப்பா உதைக்கிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பாப்பா உதைக்கிறாளா அப்படி சொல்லி காது வைக்கிறான். பட் ஆனால் இப்போ உதைக்கல. இங்கே பாருங்கள் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு காது வைக்கும் போதெல்லாம், அவன் காது வச்சு கேட்கலான்னு ஆசைப்பட்றான். அப்போல்லாம் உதைக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் எட்ட போனதுக்கப்புறம் உதைக்கிறா. கேடி வேலை கட்டுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ மறுபடியும் உதைக்கிறா. ஸோ மறுபடியும் காது வைக்கும்போது மறுபடியும் உதைக்கல. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. தென் நீங்கள் ஜூனா அப்படியே 3 பேர் தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது 7th month ஸ்டார்டிங் ஆகுது உங்களுக்கு. உங்களை அப்படியே நடக்க சொல்லி கற்றுத்தரான். லைக் இப்போது உங்களுக்கு ரொம்ப பெல்லி பெருசாக இருக்குது வேறு. ஸோ அதனால் அவன் இப்போது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு, கங்க்ராச்சுலேஷன் கிம், உங்களுக்கு ட்விங்ஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க, ட்விங்ஸா அப்படின்னு கேட்குறான். நீங்களாம் ஹாப்பி ஆகிட்டு, டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் கேட்குறீங்க. டாக்டரும், ஆமாம் ட்விங்ஸ் தான். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய நடக்க கற்றுக்கோங்க. தென் கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்கும். ஜோனா அப்படி வந்தாலும் அதே தான். ஸோ இந்த தட்டி உங்கள் 2 குழந்தையும் ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா அப்படின்னு நம்ம டாக்டர் நிறைய டேப்லெட்ஸ்லாம் எழுதி தராங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டு அப்படியே வரீங்க. ஸோ இந்த விஷயம் டேவோட அம்மாவுக்கு தெரியுது. என் மருமக 2 பிள்ளை வயிற்றில் வச்சு சுமக்கிறாளா, அதான் அப்பயே வயிறு முடுக்காக இருக்கும் போதே கண்டுபிடிச்சேன். சரிம்மா, பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வயிற்றில் 2 உசுறு இருக்குது, கூட உன்னோட உசுரும் தான், பார்த்துருந்துக்கோ அப்படின்னு நம்ம டேமா சொல்லுவாங்க. நீங்கள் சரி அத்தன்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் இப்போ ரொம்ப பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒர்க் பண்ணவங்களுக்கு வயிறில் லைட்டாக வலி வருது. ஸோ அதனால் அவங்களும் இப்போ ஒர்க்லாம் பண்ண சொல்லலை. ஏன்னா கண்டிப்பாக 9 months கம்ப்ளீட் ஆகணும். ஒரு குழந்தை பிறக்கணும், 9 monthsக்கு அப்புறம் தான் குழந்தை பிறக்கணும். ஸோ நடுவில் பிறந்தா அது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பாதிக்கும்னால, ஸோ உங்களுக்கு வலி வந்தாலும் அதை நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வலி அது அந்தளவுக்கு வரல. இப்போது ஒரு ஃபைன் டே நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க, வெளியே ட்ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே காது வைக்கிறான். ஸோ அப்போ தான் உதைக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை ரெட்டை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறான். போங்கட்டே, அப்படிலாம் இருக்காது. வேணா ஆம்பளை குழந்தை எந்த மாதிரி இருக்கும், இன்னொரு குழந்தை உங்களை மாதிரி இருக்கும், கண்டிப்பாக கேர்ள் அண்ட் பாய் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், என் ஜென்ரேஷன் கொஞ்சம் நிறையா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஆசை பாரு,
ஏய் இன்னொன்னுக்கு 2 குழந்தை வேணும்டி அப்படின்ட்டே சொல்கிறான். இந்த 2 குழந்தை கிடையாது 3 குழந்தை கிடையாது, இதோட நிறுத்திக்கூடா, நான் ஃபேமிலி பிளான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி. ஏய் எப்பெல்லாம் பண்ணிட்டாத வயன், நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அதில் என்கிட்ட தானே வருவாங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். டே வேணான்ட்டு, இதோட போடணுன்ட்டு. ஏய் எனக்கு இன்னும் 2 குழந்தை வேணும்டி, 3 குழந்தை சக்ஸஸ், இன்னொன்னுக்கு 2 குழந்தை வேணும், மொத்தமாக 5 குழந்தைல அப்படின்ட்டே சொல்கிறான். சார் ரொம்ப ஆசைப்படாதீங்க, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஒத்துக்கல, நான் ஒத்துக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வரோம். டே பாப்பா 2 பாப்பா உள்ளே இருக்காங்க, கிட்ட வராது போயிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ளி விட்றீங்க. ஸோ சிரிச்சுட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணி படுத்துருப்பான். ஸோ ஜூனாக்கு ரொம்ப ஹாப்பி, ட்விங்ஸ் இல்லை, ஸோ 2 பாப்பா. ஸோ இப்போ ஜூனாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படி தான் டைமு மந்த்ஸு அப்படியே ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது உங்களுக்கு 8th மந்த்து முடிய போகுது. உங்களுக்கு நடுவில் பெயின் வரும். ஸோ உங்கள் அத்தை அப்படி பார்த்துருமான்றாங்க. ஸோ ஒரு ஃபைன் டே இப்போ டேயை பார்த்து, டே ஹனிமூன் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஹனிமூன்னா கல்யாணம் ஆனவங்க மட்டும் தாண்டி போகணும், அது புதுசாக ஆனால் கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான். ஏன் நான் புதுசாக ட்விங்ஸ் வச்சுருக்கல போகலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டே பார்த்துட்டு ஒன்றும் வேணாம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டே சொல்கிறேன். முடியாது, எனக்கு இப்போயே போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி நான் புக் பண்ணுறேன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கனால ஸோ அவனும் புக் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே ஒரு ஹனிமூன் போயிருப்பீங்க. ஜூனா கூட தான். ஜூனா சும்மாவே இல்லை, நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் வேடிக்கை பார்க்குறேன்ற பேரில் தலையை வெளியே விட்டுட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ என்னாச்சு தெரில, உங்களுக்கு லைட்டாக பெயின் வருது. ஜூனா பார்த்துட்டு, மம்மி மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் மாறுது, ஒன்றும் இல்லை ஜூனா, அதுதான் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. ஸோ சடனாக என்னாச்சு தெரியல, உங்களுக்கு செம்ம பெயின் வந்துருச்சு. அப்படியே கத்துறீங்க அந்த காரில். இப்போ டே பார்த்துட்டு, வயன் என்னாச்சு, இல்லாட்டி வலிக்குது அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. சரி ஹனிமூன் வேணாம் இப்போ போகலாம், இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாண்டி, சரி போங்க சீக்கிரம் போங்க வலிக்குது அப்படின்ட்டு பார்த்தா உங்களோட காலிக்கிலேருந்துலாம் தண்ணி உடஞ்சிருச்சு. அதாவது அந்த தண்ணி குடம்னு சொல்லுவாங்கள்ல, வயிற்றுக்குள்ளே இருக்குமே, ஸோ அது உடஞ்சி தண்ணி ஃப்ளோ ஆகுது அந்த கார் ஃபுல்லாக. ஸோ டிரைவரை வேகமாக டே ஓட்ட சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படி பெயினில் துடிச்சிட்ருக்கீங்க. ஸோ டே அப்படியே தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். டாக்டர் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஸோ அவங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களை அழகாக அப்படி படுக்க வச்சுட்டு பார்த்தா கீழே தண்ணி ஒழுகுது, ஏன்னா தண்ணி உடஞ்சிருச்சு. டேவை அப்படி பிடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் டே ஜூனான்றீங்க. ஸோ ஜூனாவை அப்படியே தூக்கிக்கிட்டான். ஸோ நீங்கள் அப்படி கத்திட்டு உள்ளே போயிருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் எல்லாம் உங்களே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜூனா, அப்போது டாடி மம்மிக்கு என்னாச்சு, ஏன் தண்ணி வருது? அது இல்லை, பாப்பாவும் 2 பாப்பா தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க. என்னது தண்ணிக்குள்ளே இருப்பாங்களா? ஆமாம், அவங்க தண்ணிக்குள்ளே தான் இருப்பாங்க, மீன் போல். ஸோ இப்போ தண்ணி உடஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் பாப்பா 2 பாப்பா வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறான். இப்போ நீங்கள் வழியில் துடிக்கிறீங்க. இப்போது இந்த விஷயம்லாம் டேவோட அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கும். டேவோட அம்மா தென் உங்கள் அம்மா அப்படி இந்தியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹனிமூன் வேறு சுவிட்சர்லாந்து தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ கொரியா விட்டே போயிருக்க மாட்டீங்க. ஸோ கொரியாவோட ஏர்போர்ட் கிட்ட தான் போயிருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி பெயின் வந்திருக்கும். ஸோ அப்படி தான் இப்போது அதனால் இப்போது டேவோட அம்மாலாம் வந்திருப்பாங்க. தென் உங்கள் அம்மா அப்பா வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக இருக்கும். டேவோட அம்மா பார்த்துட்டு, தம்பி என்னப்பா ஆச்சு, சரி நாங்கள் ஜூனா பார்த்துக்குறோம், நீ உள்ளே போய் வயனை போய் பாருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ டே ஒரு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் பெயினில் டேன்னு சொல்லிட்டு கத்திட்ருக்கீங்க. ஸோ டே அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு, பொண்டாட்டி ஒன்றும் இல்லை, நான் கூட இருக்கல, ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு இப்போது டே அப்படியே தான் அவங்கள பிடிச்சிட்ருக்கான். ஸோ இப்போது நீங்கள் நல்லா கத்துறீங்க. ஸோ அப்படியே தான் ஃபைனலி உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு பாப்பா வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ்லாம் திரும்ப உங்களை புஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் பெயினில் புஷ் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி 2வது பாப்பாவும் பிறந்துட்டாங்க. டே கண்ணில் டியர்ஸ், உங்களுக்கு பிளட் வந்துட்டுருக்கு. ஸோ அதை டேக்கெலாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே தான் லைட்டாக வைப் பண்ணி டேக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ 2மே பாப்பா இல்லை, உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். ஸோ டே 2 குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படியே வெளியே வரான். அங்கே இருக்கவங்க கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். ஸோ டேயோட அம்மா ஒரு குழந்தைய வாங்கிக்கிறாங்க. தென் உங்கள் அம்மா ஒரு குழந்தைய வாங்கி வச்சு பார்த்துட்ருக்காங்க. உங்கள் தம்பிக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. தென் டே வந்து இப்போது 2 குழந்தைய டாக்டர்கிட்ட கொடுக்குறான். ஸோ அவங்களும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் பக்கத்தில் வைக்கிறாங்க. நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலி தென் டே ஃபேமிலி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு பாப்பாவை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பாப்பாவும் உங்களோட ஆண் குழந்தையும் அழகாக அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே எல்லாருக்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் அவங்களும் சரி ஓகே நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜூனா அவனும் வெளியே போயிருப்பான். ஸோ இப்போ மட்டும் தான் அவங்க கூட இருக்கான். அவன் பார்த்துட்டு, பொண்டாட்டி
வலிக்குதா அப்படின்னு கேட்குறான். ஆமாட்டி, பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு வலி கிடையாது. என் குழந்தைங்க 2 பேரையும் நான் அந்த உலகத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், அது போதும். நானும் ஜூனா மாதிரியும் ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, 2 பாப்பாவும் அழுத சவுண்டே எனக்கு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் என் கண்ணை நான் மூடினேன். வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் காலை ஒரு மாதிரி ஷேக் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு காலு கீழெல்லாம் வலிச்சிட்ருக்கு போல். ஸோ நீங்கள் அப்படியே தான் அப்படி சொல்கிறீங்க டேட்ட. ஸோ டே என்ன பண்ணுறானா, அப்படியே அவனோட லேப்பில் உங்கள் காலை வச்சு அழுத்தி விட்டுட்ருக்கான். ஸோ பார்க்குறீங்க. இனிமேல் உனக்கு நான் அந்த காலை அழுத்தி விடுவேன்னு சொல்லிட்டு உங்கள் காலை பொறுமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ உங்களுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் படுத்துட்டு உங்கள் 2 பாப்பாக்கும் உங்கள் 2 குழந்தைக்கும் அப்படி ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களும் அழகாக குடிச்சு தூங்கிட்டுருக்காங்க. டே இங்கே பாருங்கள், பாப்பா உங்களை மாதிரி இருக்கு, ஆனால் இவனை பாருங்கள் அப்படியே அந்த மூக்குலேருந்து கண்ணுலேருந்து என்ன மாதிரியே இருக்கான்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டேவோ ஆமான்னு சொல்லிட்டு உங்கள் கால் அப்படியே அழகாக அழுத்தி விட்டுட்ருக்கான். ஸோ அப்படி தான் அந்த மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ நீங்களும் ஃபைனல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அழகான 2 குழந்தை கூப்பிட்டு வரீங்க. ஸோ ஜூனா பாப்பா கூட விளையாண்டுருக்கான், பாப்பா கூடயும் அவனோட தம்பி கூடயும் தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இதோடய ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். தென் லைக்கும் பண்ணணும். தென் லைக் பண்ணுங்கள். ஓகே, தென் கமெண்ட் மஸ்ட். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே மிஸ், ஒரு லவபிளான ஒன் ஷாட் தரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.